அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜுதினுடைய நேரம். தஹஜ்ஜுதினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த 3 திக்ருகளையும் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குகின்றான். நம்முடைய விதியில் இல்லாததை கூட நாம் கேட்டால் அல்லாஹ் அதனை கூட நமக்கு தந்து விடுகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுதினுடைய இந்த நேரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜுதினுடைய இந்த நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு வருகின்றான். அல்லாஹ் கேட்கின்றான் மனிதர்களை பார்த்து, என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு நான் பதில் வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தஹஜ்ஜுதினுடைய நேரத்தில் நாம் இந்த 3 திக்ருகளையும் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ருகளின் மூலமாக நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அதில் முதலாவது திக்ர், யா கனியு யா முக்னி. யா கனியு யா முக்னி என்ற இந்த திக்ர். இரண்டாவது திக்ர், யா வஹ்ஹாபு யா ரஸாக். யா வஹ்ஹாபு யா ரஸாக். அதே போன்று மூன்றாவது திக்ர், யா அர்ஹமர் ராஹிமீன். யா அர்ஹமர் ராஹிமீன் என்று வரக்கூடிய இந்த 3 திக்ருகளையும் ஓதுவோம்.